And with that, the 2024 season comes to an end. Hi guys. Hello guys. Hi guys. Hi guys. Hi guys. நமஸ்தே கைஸ். ஹே மக்களே, 2024ஓட ரீகேப் பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? கேரளாவில் ஆரம்பித்த நம்ம பயணம் சபரிமலையில் தொடங்கி திருப்பியும் கேரளா வந்து வயநாடில் ஆரம்பித்து பார்ட்டி பண்ணுறதுக்கு கோவா பெங்களூர்னு போய் இது மட்டும் இல்லாமல் தாய்லாண்டில் போய் கூத்தாடிட்டு திருப்பி போனால் நம்ம நார்த் ஈஸ்ட்டு தவாங்கலைங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் சில்லுன்னு அப்படி ஒரு பயணமாக இருந்துச்சு இந்த 2024. ஆனால் முடிக்கிறதுக்கு மனசே இல்லாமல் மறுபடியும் திருச்செந்தூர் வந்து எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் வந்து முடியுதுங்க இந்த 2024. பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் சபரிமலை பயணம் எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்மளோட முதல் பயணமாக இருந்துச்சு. ஐயப்பன் அருளால் இந்த வருஷம் நம்ம யூடியூப் ஜேர்னி சிறப்பாக அமைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 70 வீடியோஸ் போட்டிருக்கோம். கேரளாவில் ஆரம்பித்த இந்த ட்ரிப்பு நம்ம திரும்பவும் கேரளாவில் வர வச்சது. ஆனால் இந்த தடவை வயநாடு. இது ஒரு மறக்க முடியாத பைக் ட்ரிப்பாக இருந்துச்சு. நாங்கள் பண்ண கேம்ப், அந்த ஊர் மக்களோட அன்பு, எஸ்பெஷலி அவங்க ஃபுட்டு விட மனசே இல்லாத ஒரு லேண்ட்ஸ்கேப். ஆனால் நம்ம வாழ்க்கை நம்மளை திரும்பவும் சென்னை வர வச்சது. ஓட ஆரம்பித்தோம். நம்ம கிரிக்கெட் கேங்கில் நிறைய அன்பீட்டன் மெமரிஸ் நமக்கு இருக்குது. நிறைய வின் பண்ணியிருக்கோம், நிறைய லூஸும் ஆகியிருந்திருக்கோம். அது எல்லாமே நம்மளுக்கு லெசனாகவும் இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு அங்கமாக நம்ம லைஃப்பில் எப்பயுமே கூட இருக்கும். பழவேற்காடு சென்னை வாசிகள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம். ஏர்லி மார்னிங் நம்ம பண்ண போட் ரைடாக இருக்கட்டும், மீன் மார்க்கெட்டில் கேட்குற சத்தமாக இருக்கட்டும், கரையில் வாழ்கிற மக்களோட அழகாக இருக்கட்டும். ராமேஸ்வரத்தில் பிறந்தனா இதுவரை கடலில் ஒரு போட் ரைட் கூட பண்ணதில்லை. பட் இந்த பழவேற்காடு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு மாதமாக எங்கேயுமே வெளியே போகாமல் ஒர்க்குன்னு இருந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும். அப்படி பார்க்கணுன்னு கிளம்புன ஸ்பாட்டு தான் கோவா. நான் வந்து பழகத்துக்காக வந்தேன். தரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வைப்பை கண்டினியூ பண்ண நம்ம கிளம்புன இடம்தான் தாய்லாந்து. குரூப்பில் ஒரு 7 பேர் தாய்லாந்து போனால் என்னெல்லாம் ஃபன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாதி இடத்துல விளாக் கூட என்னால் எடுக்க முடியல, இவங்க பண்ண அலப்பறனால. நாங்கள் விசிட் பண்ண அந்த டைகர் பார்க்கில் அந்த டைகரே திருச்சி ஓட விட்டாங்க. இவங்க கூட நம்ம ட்ரை பண்ணாத ஃபுட்டே இல்லை. கைஸ், நம்ம ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் சில அடிகள் வாங்குறப்போ எல்லாத்தையும் மறந்து ஒரு பயணம் போகணுன்னு தோணும். அப்படி என்னோடய உலகத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் போன இடம் தாங்க தவாங். அந்த சாரல் மலையும் குளிர் காத்தும் நம்ம கஷ்டத்தை மறக்க வச்சது, வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சது. நம்மளுக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்த்தது நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸுங்க. ஆமாங்க, இந்த நம்பர்ஸ் வந்து இதோடு இல்லாமல் 2025 இன்னும் இதை விட பெரிய நம்பர்ஸாக வரும்னு நான் நம்புகிறேன். 2024 நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஃபினான்ஷியலாக சஃபர் ஆன, பர்சனலாக எனக்கு பிடிச்சவங்க என் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த 25 மாறும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த புது வருஷத்தில் அடி எடுத்து வைப்போம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸ்லையும் போய் கமெண்ட் பண்ணுங்கள். 2025 உங்களை பார்க்குறேன். நான் உங்கள் கோபிநாத்.